ஜனங்கள்லாம் வராங்க, எல்லாம் குடிங்க, சுத்தி இருக்கிற ஜனங்கள்லாம் வராங்க, வந்து கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க? ஐயா, எவ்வளவு நாள் இப்படியே படுத்துட்டு இருப்பீங்க? குழந்தை இறந்து போச்சு, வாங்க வந்து சாப்பிட்டு முகத்தை கழுவுங்க. குழந்தை சாகுற நிலைமையில இருக்குது, நீங்க ரொம்ப நேரம் என்ன பண்ணாதீங்க, இப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. வாங்க, ஜனங்க எத்தனை பேர் பந்திக்காக காத்துட்டு இருக்கிறாங்க, வழக்குக்காக காத்துட்டு இருக்காங்க, நீங்க தான் தீர்ப்பு சொல்லணும். இப்படியே உட்காந்துட்டு ஜனங்கள்லாம் விடாய்த்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூடியிருக்க பிரபுக்கள்லாம் வந்து சொல்றாங்க. இவர் கேட்கவே மனசு இல்லை. நான் முட்டி போட்டதுதான், நான் ஜெபம் பண்ணதுதான், நான் ஃபாஸ்டிங் பண்றதுதான், நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன், ஆண்டுடைய சமூகத்துல விடாப்படியா நான் பிடிச்சிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு பிடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. உங்களுக்கு எனக்கும் இருக்கிற துக்கத்தை காட்டிலும் 1000 மடங்கு பலத்த துக்கத்தோடு ஆண்டவரோடு போராடிட்டு இருக்கிறார். வாசிங்க. எத்தனை நாள்? 7 நாள் ஃபாஸ்டிங். 7 நாள் எதுவுமே சாப்பிடல, ரட்டுடுத்தி சாம்பல்ல உட்காந்துட்டு, எனக்கு ஒண்ணுமே வேணாம், இந்த குழந்தைய காப்பாத்தினா போதும்னு சொல்லிட்டு உயிர் வர வரைக்கும் நான் ஃபாஸ்டிங்ல இருப்பேன், நான் உபவாசத்துல இருப்பேன். உபவாசத்துல இருக்கிற தாவீது 7வது நாள்ல தோற்று போகிறார். 7வது நாள் என்ன பண்றாரு? 7 நாள் ஃபாஸ்டிங் ஃபெயிலியர். நிறைய நேரத்தில் நம்முடைய ஃபாஸ்டிங் ஃபெயிலியர் ஆகும். கர்த்தருக்கு சித்தம் இல்லாத உபவாசம் நம்முடைய வாழ்க்கையில என்ன ஆயிடும்? ஃபெயிலியர் ஆயிடும். இப்போ 7வது நாள்ல குழந்தை இறந்து போச்சு. இறந்து போன உடனே என்ன பண்றாருன்னா, எழுந்து வேகமா பாத்ரூம்ல போறாரு, குளிக்கிறாரு, தலையில தண்ணியை ஊத்துறாரு, நல்ல ஒரு அழகான ட்ரெஸ்ஸை போறாரு, போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன ஆயிடுச்சு? ஆச்சரியம். ராஜாவே, இவ்வளோ நாள் நாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டோம், சாப்பிடுங்க சாப்பிடுங்க, ஏதாவது கொஞ்சம் சாப்பிடுங்க, தொடவே மாட்டேன்னு அந்த குழந்தைக்காக இவ்வளோ போராடினீங்க, இவ்வளோ துக்கமுகமா இருந்தீங்களே, இன்னைக்கு அந்த குழந்தை இறந்து போச்சு, கொஞ்சம் கூட உங்களுக்கு துக்கம் இல்லையா? இந்த குழந்தை இறந்து போச்சு, கொஞ்சம் கூட உங்களுக்கு துக்கம் இல்லையா? தாவீது சொல்ற ஒரு வார்த்தை பாருங்க, வாசிங்க அந்த வசனத்தை. அப்பொழுது அவன் ஊழியக்காரன் நோக்கி, பிள்ளை மரித்த பின்பு எழுந்திருந்து அசனம் பண்ணுகிறேன். சாப்பிடுறீங்களே ராஜாவே, இதெல்லாம் நியாயமா உங்களுக்கு? செத்ததுக்கு அப்புறம் தானே துக்கத்தை அனுபவிக்கணும், செத்ததுக்கு அப்புறம் தானே ரொம்ப ஃபீல் பண்ணணும். உயிரோட இருக்கிற வரைக்கும் குழந்தை உயிரோட இருந்து நம்ம ஃபீல் பண்ணாம கொஞ்சம் என்ன பண்ணுவோம், தைரியமா இருக்கும். செத்ததுக்கு அப்புறம் அவ்வளவுதான், நமக்கு அப்படியே உடஞ்சி போயிடும், உலகமே எல்லாம் போயிடுச்சுன்னு யோசிப்போம். ஆனா செத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாரா? எழுந்து போய் சாப்பிட்டுட்டு இருக்கிறா. வாசிங்க. அதற்கு அவன், குழந்தை உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் ஃபாஸ்டிங் போட்டேன். ஏன் ஃபாஸ்டிங் போட்ட தெரியுமா? எப்படியாவது ஆண்டவர் இந்த குழந்தைக்கு ஜீவனை கொடுத்துருவான்னு ஃபாஸ்டிங் போட்டேன். ஆண்டவர் தான் ஜீவனை எடுத்துட்டாருல, இதுக்கப்புறம் நான் ஃபாஸ்டிங் போடணுன்ற அவசியம் இல்லை. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். அதனால என் துக்கத்தை விட்டு நான் என்ன பண்ணிட்டேன்? வெளியே வந்துட்டேன். உயிரோட இருக்கிற வரைக்கும் போராடினேன், செத்ததுக்கு அப்புறம் போராடணும்னு அவசியம் இல்லையே. இன்னைக்கு செத்தவங்களை நினைச்சு இன்னைக்கு வரைக்கும் போராடுறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஐயோ, இருந்தா நல்லா இருக்குமே, என் வாழ்க்கை எவ்வளவு சூப்பரா இருந்திருக்குமே, எனக்கு லட்சமா தந்திருப்பாரு, அவருதான் என் வாழ்க்கையில சூப்பரா இருந்திருப்போம், என் வாழ்க்கை இப்படியா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செத்தவங்களை நினைச்சு என்ன பண்ணிட்டு இருப்போம்? இன்னும் துக்கத்துல இருப்போம். இந்த துக்கம் உன்னுடைய வாழ்க்கையில உன்னை அடுத்த அடி எடுத்து வைக்க கூடாதபடிக்கு, உன்னை உயர பறக்க கூடாதபடிக்கு, கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற நன்மையை நீ சுதந்திரித்துக் கொள்ள கூடாதபடிக்கு, இந்த துக்கம் ஒவ்வொரு நாளும் உனக்கும் தேவனுக்கு முன்பதாக ஒரு தடையை கொண்டு வந்து நிறுத்தும். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த துக்கத்தை நீ என்ன பண்ணு? எழும்பி வாசிங்க இந்த வசனத்தை. இல்ல இது தாவீதோட வசனத்தை வாசி. நான் உபவாசிக்க வேண்டியது என்ன? இனி நான் அதை திரும்பி வர பண்ண கூடுமோ? நான் அதனிடத்திற்கு போவேன்னு அல்லாமல் அந்த குழந்தை என்கிட்ட வராது. நல்லா தெரியுது, நான் அந்த குழந்தைகிட்ட போவேனே தவிர அந்த குழந்தை என்கிட்ட என்ன பண்ண போறது இல்ல, திரும்பி வர போறது இல்லை. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்? என்னோட உபவாசத்தை கலைச்சி என் துக்கத்தை விட்டு என் வேலையை பார்க்க, என்னுடைய ரொட்டீன் லைஃபை பார்க்க நான் ஆரம்பிச்சிட்டேன். பாருங்க, எவ்வளோ மெச்சூரிட்டியான ஒரு லைஃப் பாருங்களேன் தாவீது. அதே கர்த்தருடைய தாசன் தான், அவன் இறக்கவே இல்லை. ஆனா அந்த குழந்தைய காணான்னு சொல்லிட்டு ஒரு தகப்பன் தவிக்கிறான். அவனோடு கூட பாதாளத்தில் நான் இறங்கினால் நலமா இருக்கும் என்று சொன்ன ஈசாக்கு தானே, யாக்கோபு. ஆனா இங்க தாவீது சொல்றாரு, இல்ல என் வேலையை எடுத்து நான் என்ன பண்ண போறேன், பார்க்க போறேன். இன்னைக்கு ஆண்டவங்க சொல்றாரு, உன் துக்கத்தெல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு மூட்டை கட்டி எங்கேயாவது போட்டுட்டு, அவரு சொல்லிட்டாரு, நீ துக்கத்தை தூக்கி தூரம் கூட போட சொல்ல, நீ என்கிட்ட கொடுத்துட்டு நான் பாத்துக்கிறேன்ட்டாரு. இல்ல, நீ ஏன் சுமந்துட்டு இருக்காத, நீ என்ன பண்ணு,
அதை என்கிட்ட கொடுத்துரு, நான் சுமந்துக்கிறேன். நீ போய் உன் வேலையை பாரு, அடுத்து நடக்க வேண்டிய வேலையை பாரு. உன் வாழ்க்கையில் இன்னும் நீ சாதிக்க வேண்டிய காரியங்கள் ஆயிரமா இருக்கிறது. உனக்காய் நான் வைத்திருக்கிற நன்மைகளை, நீ சுதந்திரிக்க வேண்டிய நன்மைகள் இன்னும் எத்தனையோ நான் வைத்திருக்கிறேன். அதையெல்லாம் நீ சுதந்திரிக்க வேண்டிய இந்த காலகட்டத்துல நீ துக்கமுகமாய் விழுந்து கிடப்பாய் என்று சொன்னால் நீ ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாம போ. அதனால எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக் கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் எழும்பணும்னு ஆசைப்படுறீங்க? அல்லேலூயா, எழும்பணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க வாழ்க்கையில ஒரு கழுகை போல பறக்க வேண்டும். நீங்க இருக்கிற சூழ்நிலை, உங்க பிரச்சனை, உங்க போராட்டம், இவையெல்லாம் என்ன அப்படின்னா, நீ கோழி குஞ்சோட வாழ்ந்துட்டு இருக்கிறதுனாலதான் இதெல்லாம் பெருசா தெரியுது. அவன் போராடுற போராட்டத்தோடு கூட நான் பழகி இருக்கிறதுனால அவன் போராட்டம் என் வாழ்க்கையில அதே மாதிரி வந்து நானும் போராட்டமா நினைக்கிறேன். அவன் எதை கண்ணீர் நினைக்கிறானோ அதை நானும் கண்ணீர் நினைக்கிறேன். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஆனா ஒரு நாள் வரும், கழுகு மேல இருந்து, நான் அடுத்த இதுக்கு சொல்றேன், அடுத்த பரிமாணத்துல நான் சொல்றேன், கழுகு மேல இருந்து வரும். ஆமென் சொல்லுங்களேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் சொல்லியிருக்கிறாரா இல்லையா? கழுகு மேல இருந்து வரும். நீ கோழி குஞ்சல்ல, நீ கழுகுன்னு சொல்லி தோல் மேல தூக்கிட்டு பறக்கிற நாட்கள் வரும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் இது நான் சொல்றது வருகையை குறித்து பேசிட்டு இருக்கேன். இப்ப அப்போ நீ விழறதை குறித்து கவலைப்படாத, அடிபடுறதை குறித்து கவலைப்படாத. நீ பறந்து கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து போகாது. நீ உன்னை பறக்க வைப்பதற்கு, நீ மேன்மையை சுதந்திரித்துக் கொள்ள வைப்பதற்கு, நீ கனத்தை பெற்றுக் கொள்வதற்கு, நீ யார் என்பதை உணர்ந்து கொள்வதற்காக ஆண்டவர் உன்னோடு கூட போராடி கொண்டிருக்கிறார் என்பதை நீ மறந்து போயிடக்கூடாது. இப்ப நான் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன். கர்த்தர் உன்னோடு கூட போராடிட்டு இருக்கிறாரு. எதுக்கு போராடிட்டு இருக்காரு? உன்னை எப்படியாவது கிளப்பிடணும். உன்னை எப்படியாவது என்ன பண்ணணும்? உன் ஸ்தானத்தை விட்டு, நீ நினைக்கிற நினைப்பை விட்டு, உன்னுடைய சூழ்நிலையை விட்டு, உன் துக்கத்தை விட்டு எப்படியாவது கொஞ்சம் மேல கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் கூட போராடிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. தூக்கிட்டு மேல போறாரு, நீ கீழே கீழே விழுந்துட்டு இருக்கிற. நீ பறக்கிற வரைக்கும் அவர் விடவே மாட்டாரு. அல்லேலூயா. ஆனா விழ விழ அடிபடும் தான். ஐயோ ஆண்டவரே, வலிக்குது ஆண்டவரே, ஐயோ துக்கம் ஆண்டவரே, ஐயோ கஷ்டம் ஆண்டவரே. நீ பறக்க ஆரம்பிச்சிட அப்படின்னா இதெல்லாம் உனக்கு ஒண்ணுமே இல்லை. நீ என்றைக்கு பறக்கிறாயோ அன்றைக்கு உனக்கு வலி இல்லை, வேதனை இல்லை, துக்கம் இல்லை, பிரச்சனை இல்லை, போராட்டம் இல்லை. ஆனா பறக்கிற வரைக்கும் கீழே விழுந்து விழுந்து அடிபட்டுட்டே தான் இருக்கும். அல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேர் பறக்கணும்னு ஆசைப்படுறீங்க? உடனே ஒரு கேள்வி கேட்க கூடாது, இருக்கிறத விட்டு பறக்கணும்னு ஆசைப்படாது அப்படின்னு சொல்லுவாங்க. பறக்க பிறந்தவன். ஆமென் சொல்லுங்களேன். நான் கோழி குஞ்சு அல்ல, நான் கழுகு. ஆமென் சொல்லுங்களேன். நான் உயர 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 என் வாழ்க்கையில் என்ன நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? இதுதான் உங்க வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்கிறீங்க. 10:1-11 வெந்ததை தின்னு இப்படியே வாழ்ந்து, இதுதான் என் லைஃப், இதுதான் என் வாழ்க்கை, இப்படியே நான் வாழ்ந்து இப்படியே நான் செத்து போனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இது வல்ல உங்களுடைய வாழ்க்கை, இது வல்ல உங்களுடைய வாழ்க்கை. நீங்க வாழ்ற இந்த வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை அல்ல. உங்களுக்கு ஆண்டவர் கனத்தை வைத்திருக்கிறார், மேன்மை வைத்திருக்கிறார், உயர்வை வைத்திருக்கிறார். சகல ஜனங்களும் உங்களை பார்க்கிற அளவிற்கு, உங்களை மேன்மையாய் பார்க்கிற அளவுக்கு ஒரு அழகான ஒரு வாழ்க்கை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நீ உன் துக்கத்தை விட்டு எழுந்து வெளியே வர வேண்டும். அல்லேலூயா. நான் நிறைய 5 பாயிண்ட் எடுத்துட்டு வந்தேன். இப்போ ஒரே ஒரு பாயிண்ட் தான் சொல்றேன், டைம் ஆயிடுச்சு, முடிச்சிடுறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்க நேரமும் எனக்கு வேணாம், என் நேரமும் உங்களுக்கு வேணாம். அல்லேலூயா. நம்ம எழுந்து ஜெபிக்கலாம். எத்தனை பேரு எழும்புன்னு ஆசைப்படுறீங்க? எழுந்து நில்லுங்க பாப்போம். அல்லேலூயா. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். அரசர் உன் வல்லமையை தரித்துக்கொள். இனி துஷ்டன் உன்னுடைய வாழ்க்கையில் வருவதில்லை. இனி துஷ்டன் உன்னுடைய வாழ்க்கை